கண்ணெதிரே தென்னை மரங்களை ஹிட்டாச்சி இயந்திரத்துடன் அழித்த அதிகாரிகளால் கொதிப்படைந்த மக்கள் ஆவேசத்துடன் தாக்குதலிலும் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட தர்மத்துப்பட்டி கோம்பை சாலை விரிவாக்கப் பணி துவங்கப்பட உள்ளது. சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அப்பகுதியில் விவசாயம் செய்து வசித்து வருகின்றனர். அவர்களை அப்புறப்படுத்த காவலர்கள் சம்பவ இடத்திற்கு வரவே எதிர்த்து கொடி காட்டியுள்ளனர். ஆனால் அதற்குள் அதிகாரிகள் சிலர் தென்னை மரத்தை வேரோடு சாய்க்கவே விவசாயிகள் கோபத்தின் உச்சிக்கு சென்றனர். இதனால் ஆக்ரோஷமாக தாக்குதலில் ஈடுபட்டனர். பெண்கள் கூக்குரலிட்டு மயங்கி விழுந்த நிலையில் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போலீசார் அனைவரையும் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. இன்று திண்டுக்கல் தருமத்துப்பட்டியில் கோபால் அவர்களுக்கு சொந்தமான இடத்தில் நெடுஞ்சாலைத்துறை அவர்கள் பணி செய்வதற்காக மரங்களை அகற்றுவதற்காக வந்திருந்தார்கள். இதுக்கு எங்களுக்கு முறையாக என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிற அவார்டு காப்பி நாங்கள் கேட்டிருந்தோம். என்னென்ன மரம் என்ன பாதிப்பு ஏற்படுதுங்கிறக்கான அவார்டு காப்பி கேட்டிருந்தோம். அது இதுவரைக்கும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. அதை வழங்கணும்னு சொல்லி இன்னைக்கு காலையிலிருந்து தொடர் காத்திருப்பு உண்ணாவிரத போராட்டத்தையும் நாங்கள் அறிவிச்சிருந்தோங்க. இந்த நிலையில காவல்துறையை கூட்டிட்டு வந்து 22 மரம் தான் இன்னைக்கு இந்த அவார்டு காப்பி கொடுத்தாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அவார்டு காப்பி இன்னைக்கு தான் கையில கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுல 22 மரம் தான் கொடுத்துருக்குது. நீங்களே போய் பாத்துங்க. 43 மரம் மொத்தமாக இடிச்சு உடைச்சு தூக்கி போட்டிருக்காங்க. அது போக வீட்டையும் எந்த பொருளையும் எடுக்கிறதுக்கு விடாம இடிச்சு போட்டாங்க. இது எப்படி பண்ணாங்கன்னா, இங்க இருக்கிற விவசாயிகளையும் கூட பாதுகாப்புக்கு வந்த மக்களையும் கைது பண்ணி கொண்டு வச்சு போட்டு அத்துமீறி பண்ணி இருக்கிறாங்க. நாங்க கேட்டது இந்த தேசிய பணிகள் செய்வதற்கு எந்த இடத்துலையும் நாங்க இடைஞ்சலா இல்லை. நாங்க கேட்டது என்ன, எங்களுக்கு உரிய என்ன பாதிப்பு ஏற்படுதுங்கிறதுக்கான மதிப்பீட்டு காப்பியையும் அதற்கான பணம் எங்க கட்டியிருக்கிறீங்க, பணம் எங்க கையில தான் கொடுக்கணும். ஏன்னா பக்கத்து தோட்டத்துல பாத்தீங்கன்னா பணம் கொடுத்து அவர் வீடியோ கட்டிட்டார் 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்ததுங்க. நம்ம நியாயமா அடிப்படை அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் நம்ம கேட்டோம்ங்க. இப்போ நாங்க எல்லாம் வருவாய்த்துறையிலிருந்து வந்திருந்தாங்க. நம்ம அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போது நெடுஞ்சாலைத்துறை கான்ட்ராக்டர் தன்னிச்சையா மரத்தை சாச்சு மக்கள் மேல சாச்சுங்க, கார் மேல சாச்சு காரை சேதப்படுத்தி இருக்காரு. இப்ப சேதப்படுத்தின காருக்கு இப்ப கேட்டோம்னா இல்லாதும் பொல்லாதுமா முற்றுக்கு முரணாக பதில சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. முழுமையான இழப்பீடு கொடுக்கும் வரை இந்த இடத்துல இந்த முற்றுகை போராட்டம் தொடர்கிறது, தொடர் காத்திருப்பு போராட்டம் தொடர்கிறது. முழுமையான இழப்பீடு கொடுத்ததற்கு அப்புறம் முழுமையாக 43 மரங்களை அகற்றதுக்கு அவர் கைப்பட எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த போராட்டம், இன்றைய போராட்டம் முடிவுக்கு வரும். கருணாமூர்த்தி, மாநில ஒருங்கிணைப்பாளர், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம்.